அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாகின் உலகம். நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது கோட்டைப்பட்டினம் ராவுத்தரப்பா கந்திரிங்க. இந்த வீடியோவில் நம்ம கந்திரியோட 2ஆம் பாகம் பார்க்க போகிறோம். பார்ட் டூ இந்த எடிட்டிங் பண்ணி போட்டலான்னு நினச்சேன். அடுத்த கந்திரியே வந்துருச்சு. ஒர்க்கு இருந்ததால பண்ண முடியல, சாரிங்க. இப்போ நீங்கள் இந்த கந்திரி பார்க்கும்போது போன வருஷத்தோட மெமரிஸை நிச்சயமாக ரீகால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி நடந்துச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தாக்க ஷாப்பிங் தாங்க பண்ணேன். புர்கா ஷாலும் தோடும் புது கலெக்ஷன் எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. மற்ற கடையெல்லாம் புது கலெக்ஷன் ஏதாச்சும் வந்திருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு எதுவும் வாங்க மாட்டேன். ஸ்வீட்டோட கலரை பார்த்தாவே எப்படி அட்ராக்ஷன் இழுக்குதுல வாங்கி சாப்பிட்றதுக்கு. கரும் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மெல்ல ஆத்தங்கரை வரையும் கடை போட்டிருந்தாங்க. ஒரு கடையாக வேடிக்கை பார்த்து அப்படியே ஆத்தங்கரை வரை போயிட்டு இருந்தேங்க. இந்த வருஷம் சொல்லவே தேவையில்லை, நிறைய ஊஞ்சல் வந்திருந்தது. அது 2 ஊஞ்சல் புதுசாக வந்திருந்தது. அதை ஒன்று ஆடலான்னு பிளான் பண்ணேன். ஆத்தங்கரை வரை நிறையவே கடை இருந்தது. சர்க்கஸ் மாதிரி, கேம் மாதிரி, குழந்தைகளுக்கான என்டர்டெயின்மெண்ட் நிறையவே இருந்தது. ஆத்தங்கரை வரையும் போயிட்டு ரிட்டன் இந்த ஊஞ்சலை ஏறி உட்காந்துட்டேன் என் தம்பி கூட. அந்த ஊஞ்சல் தனியாக ஆட பயமாக இருந்தது. என் தம்பி வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆடினேன். ஆடும்போது கூட பயமாக இருந்தது. அந்த ஊஞ்சல் தலைகளாக போகும்போது ஏதோ கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த அளவுக்கு பயமாக இருந்தது. அந்த ஒரு ஊஞ்சல் ஆடியதுமே தலையில சுத்தவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தடி அகமது ஷா தர்கால போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே கொடி மரத்தடியில் அந்த அளவுக்கு லைட் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் லைட் டெக்கரேஷனை பற்றி சொல்லியே ஆகணுங்க. புதுசாக ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்கும் போது கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லைட் டெக்கரேஷனும் ஒரு நேச்சரை பற்றியோ ஒரு கார்ட்டூனை பற்றியோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் தர்காவிலையும் சரி, கொடிமரத்தடியிலையும் சரி, ஊஞ்சல்லையும் சரி, அந்த லைட் எரியிற டைரக்ஷன் கூட ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அது காற்றுல அசையும் போது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட் டெக்கரேஷன் பண்ணவங்களையும் அவங்க டீமையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. 2024 அந்த அளவுக்கு லைட் டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஊஞ்சலாம் சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு ஊஞ்சலையும் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெசன்ஸே நம்மளை ஆசையாக ஊஞ்சல் ஆட வச்சுச்சு. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அடுத்தது கசின் சிஸ்டரும் சேர்ந்து புதுசாக இன்னொரு பெரிய ஊஞ்சல் ஆட பிளான் போட்டோம். அங்கே இருந்த கப்பல் மாதிரி பெரிய ஊஞ்சலுங்க. அந்த ஊஞ்சலை லாஸ்ட் சீட்டில் உட்காந்து தான் ஊஞ்சல் ஆடணும்னு பிடிவான் பண்ணி வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டே இருந்தோம். ஆனால் கிடைச்சது லாஸ்ட்லேருந்து 3 சீட்டு முன்னாடி. அல்ஹம்துலில்லாஹ். அதுவே பயமாக இருந்தது. அதுவே கீழே விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு ஊஞ்சல் ஆடுற போது.
ஊஞ்சல் ஆடும்போது உயரமா போகும்போது அதுவே கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆடுன இந்த 2 ஊஞ்சலுமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருந்தாலும் கப்பல் ஊஞ்சல் ரொம்ப ஜாலியா இருந்தது. கசின் சிஸ்டர்லாம் இருந்தாங்களா, ரொம்ப கத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பக்கத்துல சின்ன பசங்க ரோலர் கோஸ்டர் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்க காமெடியா இருந்துச்சு, பாருங்களேன். அடுத்தது பிரேக் டான்ஸ் ஆடலாமா இல்லை ஜெயிண்ட் வீல் ஊஞ்சல் ஆடலாமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்தது. ஜெயிண்ட் வீலுக்கு தான் டிக்கெட் கிடச்சிச்சு, அதுதான் நாங்கள் ஆடினோம். எனக்கு எப்போவுமே ஜெயிண்ட் வீல் ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கந்திரியை மொத்த வியூ பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் கச்சேரி மடிக்கு வந்துட்டோம். விடிலாம் பாருங்களேன், விடுறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போய் கச்சேரி பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 மணி ஆனால் கூட கூட்டுக்கொட்டாய்க்கு நாங்கள் புறப்பட்டோம், குதிரை டான்ஸ் பார்க்க போகலான்னு. கூட்டுக்கொட்டாய்க்கு போகிற பாதையிலே சரியான கூட்டம். கூட்டுக்கொட்டாய் கிட்ட நெருங்க முடியல. கூட்டுக்கொட்டாய்க்கு முன்னாடியே ஒரு வீட்டில் போய் நின்றுக்கிட்டோம். குதிரை டான்ஸ் எங்களால் பார்க்க முடியல, ஆனால் பசங்க நல்லா டான்ஸ் ஆனாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு
அமைப்பாளர் ராஜேந்திரன் தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு ஒரு மாறி பாவத்தை வாழ்நாள் இனி செய்யாமல் நடித்திருவாய் வீணான பாவத்தை வாழ்நாள் இனி செய்யாமல் நடித்திருவாய் அரங்கும் பேரை புகழ்ந்தியது நல்ல பண்பாட்டை வளர்த்திடுவாய் அரங்கும் பேரை புகழ்ந்தியது நல்ல பண்பாட்டை வளர்த்திடுவாய் கொட்டாயை விட்டு கூடு கரெக்டா 4 மணிக்கு தர்காவை நோக்கி புறப்பட்டுருச்சுங்க. அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளும் தீப்பந்தமும் கூடு முன்னாடி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அதையும் பார்க்கலாம்.
இனி வாங்க வான வேடிக்கையோட வர்ண ஜாலத்தை பார்க்கலாம். இந்த வருஷம் வெடிக்கு நிறையவே செலவு பண்ணியிருக்காங்கங்க.
வான வேடிக்கை ஆரம்பிச்ச உடனேயே எப்ப அந்த பட்டாசு வெடிப்பாங்கன்னே இருப்பேன். அது படன்னு வெடிக்கும்போது அந்த இடமே அதிரும். அது பார்க்கவே செம்மையா இருக்கும். பாருங்களேன். வான வேடிக்கையை பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு. சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது.
சந்தனக்கூடு தர்காவை ரீச் பண்ணிருச்சு. ஆனால் 3 சுற்றுற வரையும் என்னால் நிற்க முடியல. நேற்று சாயந்தரத்துலேருந்து நடந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கிளம்பிட்டேன். எப்போவுமே தர்காவை சந்தனக்கூடு ரீச் பண்ணாக்கல ஸ்வீட் கடையில் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். குதிரை டான்ஸ் பக்கத்துக்காக கூட்டுக்கோட்டைக்கு வரும்போது இருந்த கூட்டத்துக்கும் இப்போ பாருங்கள் ஆளே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, கந்திரி முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பகல் கூட பார்ப்போங்க. துவா பண்ணுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.